போதனைகளும் சோதனைகளும். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 119:71. தாழ்மையின் அவசியத்தை குறித்த போதனைகளை படிக்கிறவர்கள் தாழ்மை குணத்தில் தேறிவிடுவதில்லை. தாழ்மையின் மிகப்பெரிய தேவையை குறித்த தேவ வார்த்தைகள் பல இருந்தாலும் அவற்றினால் தாழ்மை முழுமையாக ஏற்பட்டு விடுவதில்லை. சில குணாதிசயங்கள் போதனைகளினால் மட்டுமே ஏற்பட்டு விடுவதில்லை. சில சோதனைகளின் வாயிலாகத்தான் அவை உருவாகும். தேவன் நமக்குள் நற்பண்புகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. எவ்வளவுதான் பைபிளை படித்திருந்தாலும் போதனைகளை கேட்டிருந்தாலும் சில நற்குணங்கள் சோதனைகளின் பாதையில்தான் நம்மிடம் உருவாகின்றன. எனவே தேவன் போதனைகளை மட்டுமில்லாமல் சோதனைகளையும் நாம் கடந்து வருவதற்கு வழிவகுக்கின்றார். வேத வார்த்தைகளை தியானித்து சிந்திக்கும் பழக்கமுடையவர்கள்தான் தாவீது. ஆயினும் தேவன் அவனை சோதனைகளின் வழியாக நடத்தி சென்றுதான் அவனை தாழ்மை பண்பில் தேரும்படி செய்தார். தம்மால் உயர்த்தப்பட்டு உன்னத நிலைகளை அடைவதற்கு தாழ்மை என்பது மிக அவசியம் என்று அறிந்திருந்த தேவன் தாவீதுக்கு போதிக்க சில போதகர்களை அனுப்பவில்லை, சில சோதனைகளைத்தான் அனுப்பினார். தனக்கு நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் புத்தியையும் திறமையும் இருந்தாலும் அவற்றினால் எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியாது என்று அவன் அறிந்தான். தேவ தயவு விசேஷமாக கிடைத்தால் அன்றி வாழ்வின் எல்லா சவால்களையும் சந்தித்து கடந்து செல்ல இயலாது என்பதை உணர்ந்தான். சில விஷயங்களில் தன்னால் உயர்ந்து நிற்க இயன்றாலும் சில விஷயங்களில் தான் இன்னும் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பதை அவன் உணர்ந்தான். போதனைகள் தாழ்மையை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம், ஆனால் சோதனைகள் தான் தாழ்மையை இருதயத்திற்கு பெற்றுக் கொடுத்தது. ஆம், போதனைகளினால் சாதிக்க இயலாதவைகள் வாழ்வில் சந்திக்க நேருகின்ற சோதனைகளினால் சாதிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவும் பாடுகளின் மூலமாகத்தான் கீழ்ப்படிவை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 5:8. ஆம், வாழ்க்கையில் நாம் காண நேரிடும் துன்பங்கள் யாவும் நமக்கு எதிரானவைகள் போல தோன்றலாம். ஆனால் அவற்றில் பல நமக்குள் தாழ்மையை உருவாக்கி அதன் மூலமாக நம்மை உயர்த்துவதற்கான தேவ திட்டத்தின் விளைவாக இருக்கக்கூடும். சிந்தனைக்கு: பாடுகள் உன்னை புண்படுத்தும் போதுதான் பண்புகளால் உன் மனம் பக்குவமடைகிறது. ஆமேன்.